அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தி பாப்பா தான் ஊட்டி கொடுத்தா. அதுக்கப்புறம் அதுக்கு தக்காளி தொக்கு செஞ்சு எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் வந்து ஜூஸ் போடணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன பண்ணாலே ஐயோ மறந்து விட்டேன். 4-5 கொண்டு போனாலே தக்காளி சாதம் தக்காளி தொக்கு சப்பாத்தி அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டு போனாலே மறந்துட்டேனே ஐயோ. அதனால கொட்டாய் வந்துட்டே இருக்கு. அனைவருக்கும் நம்ம அக்காவுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே முத்துக்குட்டி தங்கப்பில் எல்லா லைவும் 20 நபர் 30 மணி நேரம் பார்க்குறாங்க. லைவை ட்ரெண்டிங் மாறிடுச்சுமா. ஓ சரியண்ணா சரியண்ணா. வாங்க வணக்கம் வணக்கம் ஜனார்த்தன். ஹாய் சிஸ்டர் இனி என்னோட வாங்க ஜனார்த்தன் தங்க வணக்கம் சாமி. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? புது பொண்ணுக்கு மாப்பிள்ளை முதல் முறையா ஏன் மோதிரம் போடுறாங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியலடி தங்கம். சக்தி வேல் மத்த நீங்களே சொல்லுங்கடி தங்கம். தூக்கம் வருதாடா? ஆமாம் பால நான் செம்மையாக உறக்க வருது. ஆனால் படுத்தா மட்டும் தூக்கம் வர மாட்டேங்கிறது. ஏதாவது மொபைல் பார்த்துட்டே இருக்கேன். அக்கா ஒரு நாளைக்கு எந்த வெளியும் செய்யாதீர்கள், நல்லா தூங்கும், எல்லாம் சரியாகிடும். சேரி ஊட்டி கறந்தக்கப்புல கண்டிப்பாக சாமி லைக் பண்ணி 24 ரொம்ப சொல் ஜனார்த்தன்மா. சங்கர் என்றாலும் நலமா? சாப்பிட்டீங்களாண்ணா? சங்கர் அண்ணா சாப்பிட்டீங்களா? முத்து ஊட்டி கேட்டிருக்காங்க. சாப்பிட்டாச்சு சாசாக்கா. கருப்பன் சகோதரர் என்ன எழுதிருக்கீங்க எனக்கு புரியல. ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் தங்கம். பாண்டியன்மா நல்லா இருக்கேன் சாமி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பாப்பா நீங்கள் சிரிப்பு அழகி. அப்படியா? மிக்க சந்தோஷம் மாடசாமி. மிக்க சந்தோஷம் மாடசாமி. ஜனார்த்தன் சகோ வணக்கம். முத்துக்குட்டி சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? கருப்பன் ராஜா சகோ, முத்துராஜ் பாண்டியன் சகோ வாருங்கள். வணக்கம் முத்து. ஹாய் முத்து நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாத்தாங்களே எங்க சொல்லுங்க. ஓ ஹார்ட்ல வந்து அம்பு பாய்தா. இந்த எமோஜியெல்லாம் எங்கே கண்டுபிடிக்கிறீங்கன்னு தான் எனக்கும் தெரியல. சரத்குமார் ஹாய்மா. வாங்க சரத்குமார் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா? ஆனால் தினமே 9 மணிக்கு லைவுக்கும் எல்லாம் கண்டிப்பாக வந்துடுங்க. வாங்க மேகமே வணக்கம். வணக்கம் மகள் மேகமே. 26வது விருப்பப்பதிவு செய்து விட்டேன். என்ன சாப்பாடு? நாங்கள் முட்டை குழம்பு. சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டு. அச்சோ முட்டை குழம்பு சாப்பாடு. அச்சோ நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்களா அப்பா என்று என் மகள் சொன்னாள். அச்சோ நீங்கள் மட்டும் முட்டை குழம்பு சாப்பிட்டீங்கல்லப்பா. அப்போ நான் சொல்கிறேன் அந்த ஒவ்வொரு வேர்டு வந்து ஒவ்வொரு சிலருக்கு பிடிச்சிருக்கேன்னா அடியாத்தி அப்புறம் இருக்கட்டும் அச்சச்சோ ஓ இதெல்லாம் ஒரு வார்த்தையும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன்னா நான் சொல்கிற வார்த்தையில எல்லாத்துக்கும் என்னென்ன பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேச்சுலர் மை ஒய்ஃப் மிஸ். என்னாச்சு சரத்தங்கம்? ஏன் சாமி? ஏன் சரத்துமா? ஏன் என்னாச்சு? வாங்க சங்கரண்ணா வணக்கம். ஹாய் சங்கரண்ணா. சங்கரண்ணா ஏல அண்ணா லைஃப் வர மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு சங்கரண்ணா? நீங்கள் ரொம்ப டெவலப் ஆகிட்டீங்க, எல்லோரும் மறந்துடுறீங்க அப்படின்னு சங்கரனை சொல்லியிருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். நீங்கள் லைவுக்கு வாங்க. ஏன் லைவுக்கு வரதில்ல? சாசிரஸும் கமெண்ட் கொடுக்குறதில்ல. வாங்க மகேஷ் சகோதரி வணக்கம். ஹாய் மகேஷ்மா. ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை. வாருங்கள். வணக்கம் மகேஷ். தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகேஷ் எந்த ஊர் சொல்லுங்கள். மோதிரம் எதுக்கு போடுறாங்க? அடமானம் வைக்கத்தான். ஐயோ பாலானா. ஹாய் வாங்க சரத்குமார். ஹாய் சரத்குமார். உங்கள் லைவ் பார்க்க ஓடி வந்தேன். பூனைக்கு முட்டை வாங்க மறந்து விட்டேன். ஐயோ பூனைக்கு வேறு முட்டை வாங்கணுமா? வாங்க டாடா. வணக்கம் வணக்கம் டாடா. டாடா நல்லா இருக்கீங்களா டாடா? ஹாய் அக்கா எம்யூ சப்ஸ்கிரைபர். வாங்க வணக்கம் வணக்கம். ஆடல் பாடல். ஹாய். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆடல் பாடல்னு ஒன்று வைப்பாங்க எங்கள் ஊரில். ஆனால் போய் பார்க்குறது உண்டு. இப்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் போகிறது கிடையாது. 10 நாள் திருவிழா 11ஆவது திருவிழாக்கும் அந்த இது வைப்பாங்க. நிறைய போலீஸ்லாம் வந்து நிறைய சொன்னால் சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளையில போய் பார்க்குறது. இப்போ கொஞ்ச நாள் வேலைக்கு கொஞ்சம் கண்ணு முழிக்க முடியறதில்லை. ஆடல் பாடல் அப்படின்னாலும் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அது சின்ன பிள்ளையில திருவிழா வந்தப்போ என்ன திரும்ப எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஒரு 11 நாள் திருவிழா முடிஞ்சு கடைசியாக ஒரு தடவை அந்த சாமியை தூக்கிட்டு வருவாங்க நம்மளோட தெருவுக்கெல்லாம். அப்போது இப்போ இந்த திருவிழா நடந்தது செல்லாது, திரும்பி ஒரு தடவை திருவிழா வைக்கணும் அந்த மாதிரி எனக்கு தோணும். எப்போவுமே தோணியிருக்கு, நிறைய தடவை தோணியிருக்கு. இன்னும் இந்த திருவிழா செல்லாது, இன்னொரு திருவிழா வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது அதுக்குள்ள நிறைய காசு செலவாகும் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்போ இது மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன். ஆடல் பாடல் நியூ சப்ஸ்கிரைபர் மிக்க நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக அந்த ஞாபகம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.